அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு அப்போ வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்ன அப்படின்ட்டு கிளியராக பார்த்துடலாமா? ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு எத்தனை நாளையில் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நியூவாக மேரேஜ் ஆனவங்களுக்கு, ஃபஸ்ட்டு பேபி பிறக்கிறவங்களுக்கு நிறைய கன்ஃபியூசஸ் இருக்கும். பொதுவாக ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 5 நாள்லேருந்து 7 நாட்களுக்கு பிறகு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பட் பீரியட் தள்ளி போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் பீரியட் வந்து ஒரு 5 நாளாவது தள்ளி போயிருக்கணும். அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் கிளியராக இருக்கும். இது ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு. 5 நாட்களுக்கு அப்புறமா ஏர்லி மார்னிங்கில் ஃபஸ்ட் டைம் யூரின் போவீங்கள்ல, அந்த யூரினில் செக் பண்ணி பார்க்குறப்போ இன்னுமே வந்து கிளியராக தெரியும். ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த டபுள் லைனில் ஒரு லைன் மட்டும் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு லைன் திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். திருப்பியும் ஒரு 3 நாள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் லைன் ஆல்சோ வந்து ரொம்ப டார்க்காக தெரியும், பிங்க் கலரில். என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா டே ஆக அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படிங்கிறப்போ 2 மடங்காக ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கும். 8னா 16, 32 அப்படி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய ஹச்சிஜி ஹார்மோன் லெவல் ஜாஸ்தி ஆகிறப்போ நமக்கு அந்த யூரினில் வந்து அந்த பிங்க் லைன் டார்க்காக தெரியும். அதுதான் ரீசன். இப்படி தான் வந்து ஒரு 5 நாட்களுக்கு அப்புறம் 5ஆவது நாள் வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டபுள் லைன் பிங்க் லைன் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஒரு லைன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிக்கும். இது ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். சரி, நீங்கள் இர்ரெகுலர் பீரியடில் இருக்கீங்க, உங்களுக்கு பார்த்ததையுமே வந்து நெகட்டிவ் வந்திருக்கு, 35 டேஸில் பார்க்குறப்பையும் நெகட்டிவ் வருது, 40 டேஸில் பார்க்குறப்பையும் நெகட்டிவ் வருது, 45 டேஸில் பார்க்குறப்பையும் நெகட்டிவ் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சில நேரங்களில் நம்மளுடைய உடல் வந்து நீங்கள் வந்து பீரியட் தள்ளி போகிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக டேப்லெட் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சில டைம் இந்த கன்ஃபியூசஸ் ஆகும். இப்படி அதுக்கடுத்த மாதம் வந்து இந்த பீரியடில் வந்து இர்ரெகுலர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 5 நாள் 6 நாள் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்காக தான் தள்ளி போயிடுச்சு அப்படின்ட்டு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நீங்கள் 60 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 60 நாட்களுக்கு அப்புறமாவும் நெகட்டிவ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். டாக்டர் போய் என்ன ரீசன் பார்த்துக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 60 நாட்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கும். 2 மாதத்துக்குள்ளே அது இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலுமே வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு நெகட்டிவே வந்துட்டுருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் என்ன ரீசன், எதனால் இப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு சாப்பிடாததுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் ப்ராப்ளம், வெயிட் கெயின் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் தருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கருமுட்டை வளர்ச்சியை நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோலிக் ஆசிட் தருவாங்க. இந்த மாதிரி பேசிக்கானதாக இருக்கும். இதுக்குமே நீங்கள் பயன்படுத்திட்டு போகாமலாம் இருந்துக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா 60 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய்க்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி தான், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ அவங்க கேட்குறது இதுதான், எனக்கு வந்து நெகட்டிவ்னு வருது, என்ன ரீசன்னு தெரியல, நான் 40 நாளில் பார்த்தேன், 45 நாளில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சில நேரங்களில் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் போய் பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க, என்ன காரணத்தினால இந்த மாதிரி நெகட்டிவ் வருது அப்படின்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபெயிண்ட் லைன் வருது இல்லையா, அப்படி வந்துச்சுனாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். திருப்பி ஒரு 3-4 நாள் போய் செக் பண்ணி பாருங்கள், டார்க் கலரில் தெரிஞ்சுக்கும். ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதுக்கான ரிப்ளைஸ் வந்து கொடுக்கலாம். நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணும், ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா அது ப்ரெக்னென்சி சிம்டமா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ப்ரெக்னென்சி சிம்டமா அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கூட. நம்ம சேனலில் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.